வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜி அண்ட் டெக்னாலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டரில் எப்படி mp4 ரெண்டர் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேபிஜே ஃபார்மேட், அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதோட எப்படி mp4 ஃபார்மேட், அதாவது வீடியோ ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எப்படி ஃபாஸ்ட் ரெண்டர் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். வீடியோ போட்டுருந்தா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அனிமேஷனை தான் ஜஸ்ட் ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த அனிமேஷன் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால எனக்கு எஃபிஎஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது, ஃப்ரேம் ரேட்ஸ். காய்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது அப்படின்னா, நம்ம சேனலில் சிஜி பற்றி மட்டுமே போட்டுட்ருக்கோம். டெக்னாலஜி பற்றியும் போடலாமான்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெக்னாலஜி பற்றி அப்படின்னா ஒரு லேப்டாப் பற்றின ட்ரிக்ஸு, மொபைல் பற்றின ட்ரிக்ஸு, ரீசெண்டாக லான்ச் ஆக போகிற மொபைல், கொஞ்ச நாள் லான்ச் ஆக போகிற மொபைல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறது பார்த்துலாம். ஓகே காய்ஸ், இந்த இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். உங்கள்கிட்ட இதில் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு டேப் இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டிங்குள்ளே போய்ட்டு ரெண்டரிங் டேப்பை வர வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரிங் டேப் நியூ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே போய்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டர் இன்ஜின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவி இஸ் த பெஸ்ட்டு. சைக்கிள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டர் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட், உங்கள் அனிமேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை நீங்கள் இந்த இதில் மறக்காமல் சூஸ் பண்ணிக்கிங்க. தப்பாக இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம இதில் இருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 720, நான் இப்போ ஆக்சுவலாக அதுதான் வைப்பேன். ஏன்னா வந்து எனக்கு 1080pலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் ரெண்டர் ஆகும். ஸோ அதனால தான் அந்த உங்கள் எஃபிஎஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக 24 FPS நல்லா தான் இருக்கும். அந்த நம்ம வந்து நம்மளோட ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகணுன்றதுக்காக இந்த இது சொல்லியிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எங்கே போய் சேவ் ஆகணுமோ அங்கே வச்சுக்கோங்க. பிளெண்டர் ஃபைல்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல உங்களோட பேர் என்னது அப்படின்னு வச்சுக்கலாம். கார் ட்ரையல் அப்படின்னு சொல்லி நான் சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு வரும் FFmpeg வீடியோ ஃபார்மேட். ஓகேங்களா? இது நான் இந்த ஃபார்மேட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிறதுல நமக்கு வந்து இது வந்து mp4 ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம இந்த என்கோடிங் உள்ளே போகணும். இது கிளிக் பண்ண அப்படின்னா வரும். அண்ட் தென் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் H264 in mp4 அப்படின்னு இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா mpeg4 ஃபார்மேட்டில் வரும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு வந்து மீடியம் குவாலிட்டி வேணால் கொடுத்துக்கோங்க, ஹை குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டர் கொடுத்துட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டர் ஆகுதுங்க. இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய இதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் ரெண்டர் ஆகுது. அண்ட் தென் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டர் ஆகிறது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டர் ஆகி ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. இதோட டைம் டியூரேஷன் ஜஸ்ட் பாருங்கள், 31:43 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பை பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது லேப்டாப்பை சார்ஜ் பண்ணணும் மேம். இப்போ போட்டுட்டு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடாகவே வந்து ரெண்டர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ரெண்டர் டியூரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம நினச்சதை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா
17 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் காமிக்குது. ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் காமிச்சது. இப்போ நமக்கு 18 தான் காமிக்குது நண்பர்களே. ஓகே, இந்த ட்ரிக் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த நீங்கள் மவுஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் கூட அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு போக வேண்டிய பவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மவுஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு வந்து மெயினாக நான் காமிக்க வேண்டியது அது சேவ் ஆனது எந்த மாதிரி சேவ் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். I'm here and I'm feeling exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. ட்ரையல் இது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து mp4 ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல்லாக ரெண்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இருக்க வீடியோ ஃபார்மேட்டில் வந்து வந்திருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. I'm holding all of it closely. I played it in a